Hi friends, welcome to Padmini ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா choco vanilla cake. வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி இந்த கேக் பண்றது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். 2 முட்டையை நல்லா அடிச்சு வச்சிடலாம். நல்லா blend பண்ணிங்கன்னா தான் கேக் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் sugar ஆட் பண்றேன். 1 கப் sugar ஆட் பண்றேன். நீங்க இத பவுடர் ஆக்கி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் ஆட் பண்றேன். இதே நல்லா blend பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உருக்குன பட்டர் நான் ஆட் பண்றேன். நெய் இருந்தா கூட நீங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க மைதா மாவு ஆட் பண்றேன். 1 கப் மைதா மாவு ஆட் பண்றேன். 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் sugar ஆட் பண்ணுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் and 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா blend பண்ணுறேன். கொஞ்சம் blend பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா blend பண்ணிட்டீங்கன்னா கேக் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கும். எந்த கண்டெய்னரில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி நெய் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டெய்னர் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க கேக் மிக்சரை வந்து இதில் ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த கண்டெய்னரையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சான்னு தெரியும் உங்களுக்கு. அதை நம்ம இப்போ எடுத்து வெளியே எடுத்துடலாம் கேக்கை. சைடில் இந்த மாதிரி நைஃப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஷேப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருக்க ஹெர்ஷீஸ் சாக்கோ ஸ்ப்ரெட் இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கேக்கோட மேல் பகுதியிலையும் சைட் பகுதியிலையும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லேயும் அப்ளை பண்ணிடுங்க. நான் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜெம்ஸ் எடுத்திருக்கேன். ஜெம்ஸை வச்சு சும்மா மேலாப்பில் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பொடி பண்ணி கூட ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம் கேக்கில். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.